ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பார்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கம்மியான ஐட்டம்ஸ் தான் கிடச்சிது, அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா ஒரு லீப் ஷேப் மாதிரி ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இது வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து இதுக்குள்ளே ஏதோ செயினோ மோதிரமோ ஏதோ ஒன்று போட்டுட்டு அழகாக இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்கு கூட இந்த மாதிரி யூனிக்காக வாங்கி கொடுக்கலாம். மினியேச்சர் ஐட்டம்ஸ் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அதுக்குள்ளே ஒரு ரிங்கோ 2-3 ரிங் போட்டுக்கலாம், இல்லை தோடு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். கிஃப்டிங் பர்பஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்து அது வந்து பிரான்ஸ் தான். இது வந்து 2 பிரான்ஸ் காது உருளி, இது வந்து காய் கிண்ணம் மாதிரி சைடிஷ் பவுல் மாதிரி அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். இது கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அந்த மாதிரி பிடிக்கும். அடுத்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். ஒரு 5 பீஸ் செட்டு 5 பீஸ் செட்டு தான். இது ரொம்ப குட்டியிலேருந்து ஒரு 400 ml அந்த மாதிரி பிடிக்கும். பெருசு வந்து இது ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற செட்டு தான். நீங்கள் செட்டாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை குட்டி கண்டெய்னர்ஸ் தனியாக கூட நீங்கள் ஒன்றா கூட வாங்கிக்கலாம். எல்லாமே பீஸ் ரேட்டு தான். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கண்டெய்னர்லாம் ஹேண்ட்மேடு தான். ஸோ அதனால் நல்லாவே இருக்கும். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள், நெளியாது. ஸோ பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே அன்யூஸ்டு ஐட்டம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ml 200 ml அந்த மாதிரி. பெருசு வந்து ஒரு 400 ml அந்த மாதிரி பிடிக்கும். எல்லாமே ஏர் டைட்டாகவும் இருக்குது. அன்யூஸ்டு பீஸ்னால நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம ஹாட்டாக ஏதாவது ஊற்றி வைக்கிறோம், குழம்பு கொண்டு போகிறோம் அப்படின்னா கூட இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஈயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் பெருசு, நல்ல பெரிய சைஸு, ஒரு 400 ml அந்த மாதிரி பிடிக்கும். வீடியோவில் குட்டி பார்க்குறப்ப ரொம்ப குட்டியாக பெருசாக தெரியலாம். பட் ரொம்ப குட்டி தான். ஒரு 1.5 inch அந்த மாதிரி தான் ஹைட் வந்து இருக்கும். ரொம்ப பெருசுன்னு நினைக்க வேண்டாம். ஸோ குட்டி தான். அடுத்தது குமிழ் பாக்ஸு. இது வந்து ஒரு 500 grams அந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்க முடியும். பெருசு, அதை விட கொஞ்சம் பெருசு, ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி. இதில் மூடியில் வந்து ஈயம் இல்லை, அந்த பாக்ஸில் மட்டும் ஈயம் இருக்குது. நம்ம ஏதாவது கொட்டி வச்சுக்கிறதுக்கு, இல்லை வந்து பாத்திரத்தில் வந்து எதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது குட்டியாக ஒரு குமிழ் பாக்ஸ் தான். இது ஹைட் வந்து ஒரு 2 inch 2.5 inch இருக்கும். அடுத்தது ஹனுமன் போட்ட மாதிரி ஒரு பெல் தான். நம்ம பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற சைஸ் இருக்கும் கரெக்டாக. இதுவும் வந்து வெங்கலம் தான். இதுக்கு முன்னாடி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே பிராஸ் தான், எல்லாமே அன்யூஸ்டு பீஸும் கூட. அடுத்ததாக ஒரு முறி டம்ளர். இது கீழே கால் வச்ச மாதிரி, ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக. இது வந்து நம்ம காஃபி குடிக்கிற சைஸ் வந்து இருக்கும், டம்ளரோட சைஸ் வந்து சொல்கிறேன். அடுத்தது ஒரு குட்டியாக ஒரு பொங்கல் பானை. டெய்லி பிரசாதம் பண்ணுறவங்களுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் குட்டியாக. இது வந்து ஒரு 750 ml அந்த மாதிரி தான் தண்ணி வந்து பிடிக்கும். அன்யூஸ்டு ஐட்டம் தான் இதுவும். கலர் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்பிள் பாக்ஸ் தான். இந்த ஒரு 3 பீஸ் வந்து கிடச்சது. 300 to 400 ml அந்த மாதிரி பிடிக்கும். பெருசு வந்து 500 ml வந்து பிடிக்கும். எல்லாத்துலேயும் ஈயும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எல்லாமே அன்யூஸ்டு பீஸும் கூட. அடுத்ததாக ஒரு ஆயில் பாட், இல்லை கீ பாட் எப்படினாலும் சொல்லலாம். நல்ல ஹெவி பீஸ் இது. கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது 1 லிட்டர் வரைக்கும் தண்ணி தாராளமாக பிடிக்கும். நம்ம ஆயிலோ கீ வந்து 1 லிட்டர் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஹை டு டயா வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து ஒரு பூஜை ரூமில் வந்து சாமியெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம கிருஷ்ணர்லாம் இதில் வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து பிரான்ஸ் தான். இது வந்து ஒரு பிராஸில் வந்து ஒரு கெரோசின் லேம்ப்பு தான். இது வந்து சீமெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து எரிய வச்சுக்கலாம். இப்போலாம் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது குட்டி அடுக்கு தான். இது வந்து சின்னது வந்து 1 லிட்டர் பிடிக்கும். பெருசு வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வந்து பிடிக்கும். எல்லாமே அன்யூஸ்டு பீஸு. டோட்டல் வெயிட் வந்து 2.6 kg வந்து இருக்குது. கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எல்லாமே அன்யூஸ்டு பீஸுன்றதுனால. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தூக்கு. இது ஒரு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர்ஸ்க்குள்ளே பிடிக்கும். நீங்கள் ஹைட்டும் டயாவும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அதில் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு சைஸ் வந்து தெரியும். இது 5 லிட்டர்ஸ் வரைக்கும் பிடிக்கும். இதில் ஈயமும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கோ, இல்லை வந்து ஏதாவது போட்டு வச்சு பரனில் வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் யூஸுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு அண்டா. இது வந்து ஒரு 7 to 8 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி வந்து பிடிக்கும். நல்ல ஹெவி 5.5
கேஜி வந்து வெயிட் வந்து இருக்குது. 2 காது சைடும் மயில் மாதிரி ஒரு கர்வாக வந்து வளைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து அன்யூஸ்டு ஐட்டம் தான், அதுலேயுமே வந்து ஈயும் இருக்குது. இது வந்து பிரான்ஸில் வந்து ஒரு பனியாரக்கல், இது 4 குழி இருக்கிற மாதிரி. இது ஒரு 2.3 கேஜி வந்து வெயிட் வந்து இருக்குது. அன்யூஸ்டு ஐட்டம் தான். பாலிஷும் இப்போ ரீசெண்டாக போட்டோம். கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் இன்றைக்கான திங்ஸ். இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரை பாய்.